ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கார வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டாணி பருப்பு வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சிக்கலாம். இது கூடவே நம்ம எந்த கப்பில் பட்டாணி பருப்பு எடுத்தோமோ அதுலேயே கடலப்பருப்பு 1/2 கப் ஊற வச்சிக்கலாம். இது 2 பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 தடவை நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் 2 தடவை கழுவிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்துக்கோங்க பருப்பில். இந்த பருப்பு கூடவே பச்சை மிளகா 3, வரமிளகா 5 சேர்த்துக்கலாம். இஞ்சி 3 துண்டு போட்டுக்கலாம். ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பருப்பை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா பருப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பருப்புலேயே ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிசி மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம், மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக, மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி முதல்ல உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இது மாதிரி எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து லைட்டாக கையில் தடவிக்கோங்க. கையில் தடவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து வச்சு அப்படியே அமுக்கிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நல்லா அமுக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆனதும் திருப்பி விட்டுக்கோங்க. வடையை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி. உடனே திருப்பக்கூடாது. ஒரு நிமிஷம் ஆனோடனே திருப்பி விட்டுக்கோங்க. கார வடை நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கார வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.